வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் மீன் சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய மருத்துவமனைகளை நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி மீன் எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஒரு முறைக்கு 100 கிராமில் ஆரம்பித்து 150 கிராம் வரைக்கும் சுமார் ஒரு நடுத்தர துண்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பீஸ் அதை மட்டுமே நம்ம மீன் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2லிருந்து 3 முறையாவது நீங்கள் மீன் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு 300லேருந்து 450 கிராம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது குறிப்பாக உங்களுடைய இதயத்துக்கு கூட மிகவும் நல்லது தான். எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே மதிய உணவு சாப்பிடும்போது பகல் வேளையில் மீன் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த புரதச்சத்துக்கள் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள்லாம் அப்போ தான் நல்லா செரிமானம் அடையும். முழுவதுமான ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும். இரவு நேரங்களில் மீன் சாப்பிட்றது தவிர்க்கிறது நல்லது. ஒருவேளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது செரிமானம் ஆகாமல் கஷ்டப்படும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் எடுத்துக்கொண்டே ஆகணும் அப்படின்னா உறங்குறதுக்கு முன்னாடி 2லிருந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது மீன் நீங்கள் சாப்பிடணும். அதை தெரிஞ்சுக்கோங்க. அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடுவோம். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் மீன்களை எடுத்துக்கொள்ளலாங்க. ஹார்ட் ஹெல்த் ப்ராப்பராக உங்களுக்கு இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மீன்களில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கு. குறிப்பாக மீன்களில் பார்த்தீங்கன்னா மத்தி மீன், வஞ்சிரம் மீன், சால்மன் மீன் போன்றவற்றில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்திருக்கு. இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இதயத்தினுடைய செயல்பாட்டை பாதுகாக்கக்கூடிய நல்ல கொழுப்பு அமிலங்கள். ஸோ இது ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை எல்லாம் நமக்கு அகற்றிவிடும். ரத்த அழுத்தத்தை எல்லாம் சரி பண்ணிடும். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம் அப்படின்றது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய உடல் நரம்புகள் ரத்த நாளங்களில் இறுக்கங்கள் காணப்பட்டு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் செல்ல முடியாமல் இருக்கிறதா நம்ம ரத்த அழுத்தம்னு சொல்லுவோம். அதே போல் ரத்த நாளங்களில் எல்டிஎல் அப்படின்ற அந்த கெட்ட கொழுப்பு படிஞ்சிருந்தது அப்படின்னா ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்காது. இதனால மாரடைப்பு, பக்கவாதம், இது மாதிரி இதயம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஸோ இதையெல்லாம் நீங்கள் குறைத்து கொண்டு மீண்டும் பார்த்தீங்கன்னா பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இதய ஆரோக்கியத்தை பராமரித்துக் கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் மீன்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. மூளை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, ஞாபக சக்தி திறன் மேம்படுவதற்கு, பிரெயின் ஃபங்க்ஷன் பிளஸ் மெமரி ப்ராப்பராக உங்களுக்கு இருக்கணும்னா நீங்கள் மீன் எடுத்துக்கொள்ளலாங்க. அறிவு ஆற்றல் திறன் உங்களுக்கு அப்போ மேம்பட ஆரம்பிக்கும். மூளையினுடைய திசுக்களில் பெரும் பகுதி ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களை கொண்டிருக்கிறதால மீன் சாப்பிடுவது அப்படின்றது மூளையினுடைய செயல்திறனை மேம்படுத்துங்க. ஞாபக மறதியை உங்களுக்கு தடுக்கும். இப்போ வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய ஞாபக மறதி நோயான அல்சைமர் மற்றும் அப்புறம் மூளை சிதைவு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைக்கிறதுக்கு மீன்கள் பெரிதும் உதவிகரமாக இருக்கும். இப்போ இளைஞர்கள் மீன்களை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா சுறுசுறுப்பாக அவங்களுடைய மூளை செயல்பட ஆரம்பிக்கும். அவங்களுக்கு வேண்டிய அந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள்லாம் கிடைச்சது அப்படின்னா மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு மூளை சிறப்பாக செயல்படும். ரத்த ஓட்டமெல்லாம் சீரான உள்ள பாய ஆரம்பிக்கும் போது மூளை செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படும். எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பாங்க. மூளை சோர்வு அப்படின்றது எப்போதுமே அடையாது. மூளை சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் திறனை வளர்த்து கொண்டே போகும். நம்ம மீன் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா கண் பார்வைக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஐ ஹெல்த் ப்ராப்பராக இருக்கும் நம்ம மீன் எடுத்துக்கொள்ளும் போது. ஏன்னா மீன்கள் கண் நரம்புகளை பாதுகாக்கும். அதாவது கண் நரம்புகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணி கண் நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி கண் பார்வையை கூர்மைப்படுத்தும். மீன்கள் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் விழித்திரை மற்றும் கண் நரம்புகளுக்கு தேவையான ஊட்டச்சத்தை வழங்குது. பார்வை குறைபாடு உங்களுக்கு சரி பண்ணுது. இப்போ வயசானதுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய அந்த வயது முதிர்வால ஏற்படக்கூடிய கண் பார்வை மங்குதல், மாகுல டீஜெனரேஷன் போன்ற பிரச்சனைகளை தடுத்து நீண்ட காலம் கண் பார்வை தெளிவாக இருக்கிறதுக்கெல்லாமே தொடர்ந்து மீன்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ கண் பார்வைக்கு வேண்டிய ஊட்டச்சத்து உங்களுக்கு வழங்கி கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்துறதுக்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கும் மீன் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. மூட்டு வலியை சரி பண்ணிட்டு மூட்டு வீக்கத்தை எல்லாம் குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் மீன் எடுத்துக்கலாம். ஜாயிண்ட் பெயின், இன்ஃப்ளமேஷன்லாம் சரியாக போயிடும். ஏன்னா மீன் ஒரு இயற்கை வலி நிவாரணியாக இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மீன்கள் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அந்த அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள், அதுதான் உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கும். மூட்டு வலியையும் சரி பண்ணும். அதாவது கீழ்வாதம் அப்படின்ற அந்த ஆர்த்தரைட்டிஸ் மற்றும் மூட்டு வலிகளால் அவதிப்படுபவர்களுக்கெல்லாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மீன் ஒரு மூட்டுகளினுடைய இந்த விரைப்பை குறைத்து மூட்டுகளினுடைய இயக்கத்தை எளிதாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால் அந்த எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு எதுவுமே இருக்காது. தூக்கம் உங்களுக்கு தரமாக இருக்கணும். அந்த தூக்கத்தினுடைய தரத்தை மேம்படுத்திக்கணும் அப்படின்னா பெட்டர் ஸ்லீப் குவாலிட்டி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மீன்களை எடுத்துக்கொள்ளலாங்க. ஏன்னா விட்டமின் டி மற்றும் மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோன் சுரக்கிறதுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே மீன்களில் இருக்குது. இப்போ மீன்களில் இருந்திருக்கக்கூடிய விட்டமின் டி மற்றும் சில அமினோ அமிலங்கள் உடலில் தூக்க ஹார்மோன்களை சீராக செயல்பட வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ உங்களுக்கு ஆழ்ந்த தூக்கம் வர ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் மீன்களை தொடர்ந்து எடுத்துக்கிறீங்கன்னா அது உங்களுடைய நரம்புகளை அமைதிப்படுத்தும். நரம்புகளில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி போதுமான அளவுக்கு சீரான ரத்த ஓட்டத்தை கொடுத்து தூக்கமின்மை பிரச்சனைக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன் சுரக்காமல் இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் தவிர்த்துட்டு இயல்பாகவே தூக்க ஹார்மோன்களை சுரக்க வச்சு தரமான தூக்கத்தை உங்களுக்கு கொடுக்கும்.
இருக்கும். அதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட உறக்க நேரமாக இருக்கக்கூடிய 8 மணி நேர இரவு உறக்கம் உங்களுக்கு இனிமேல் ஆழ்ந்த தூக்கம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்கள் மீன்களை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நிறைய வந்து மன அழுத்தம், மன அமைதி எல்லாம் மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு மன அமைதி பெற்று தூக்கம் வந்து இருக்கணும், சிறப்பாக இருக்கணும், உடல் அமைப்பு உடல் சுறுசுறுப்பாக இருக்கணும், உடல் ஆரோக்கியம் மேம்படணும் அப்படின்னா அடிக்கடி வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் மீன்களை எடுத்துக்கொள்ளுங்க. அளவாக எடுத்துக்கொள்ளுங்க. எண்ணெய்களை வந்து வறுக்கிறது பொரிக்கிறதெல்லாம் இல்லாமல் கூடுமான வரைக்கும் எண்ணெயெல்லாம் கம்மியாக சேர்த்து மீன்களை எடுத்துக்கோங்க. மீன் குழம்பு அந்த மாதிரி வைத்து எடுத்துக்கொண்டாலும் கூட உங்களுக்கு வந்து நல்லது தான். நிறைய மருத்துவ நோய்களை போயிட்டு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.